காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் புதிய தங்கத்தேர் வெள்ளோட்டம் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். சந்திரசேகர், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக ஸ்ரீராம், காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு 33 கோடி மதிப்பில் புனரமைப்பு பணிப்பு முடிவடைந்து வரும் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. இந்நிலையில் கோவிலின் அறக்கட்டளை சார்பில் 23 கிலோ எடை கொண்ட தங்கத்தால் 23 அடி உயரம் கொண்ட அந்த தங்கத்தேர் உருவாக்கப்பட்டு அந்த தங்கத்தேரான வெள்ளோட்டம் இன்று ஓரிக்கை மணிமண்டபம் அருகில் இருந்து முக்கிய நகர் வீதி வழியாக வெள்ளோட்டமானது நடைபெறுகிறது. ஓரிக்கையிலிருந்து புறப்பட்ட இந்த தங்கத்தேரானது பேருந்து நிலையம், மூங்கில் மண்டபம், கீரை மண்டபம் உள்ளிட்ட நகர் முக்கிய நீதி வழியாக அந்த வெள்ளோட்டமானது நடைபெறுகிறது. வழியெங்கும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழியெங்கும் அந்த தங்கத்தேரை பார்வையிட்டு சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் இன்று இரவு கோவில் நிர்வாகம் சார்பில் செயல் அலுவலரிடம் இந்த 23 எடைக்கொண்ட தங்கத்தால் செய்யப்பட்டுள்ள இந்த தேரை ஒப்படைக்கும் பணி நடைபெறுகிறது. வழியெங்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டு சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்திரசேகர்.